உனக்கு இந்த பையனை பிடிக்குமாமா? இல்ல மேம், நான் என் ஹஸ்பண்ட்காக தான் மேம் இப்போ சண்டை போறேன். வேற என்னப்பா, கோயில் பேச்சு முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. போ போ. நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா போறே இருக்கு, போன்ல ரெக்கார்டிங்கோட இருக்கு என்கிட்ட. பின்னா போட்டு கேட்டேன். சரி ஓகேம்மா, போட்டு காமி. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. எங்க ஹஸ்பண்ட் கூட நான் வாழணும், அவ்வளவுதான். மேடம் ஃபுல்லா போய் மேடம், இது செம்ம நடிப்பு மேடம். நடிப்பு புளிப்புங்க எல்லாருக்கும் காக்கா வலிப்புங்க. நடிப்பு புளிப்புங்க எல்லாருக்கும் காக்கா வலிப்புங்க. போறே இருக்கு, போன்ல ரெக்கார்டிங்கோட இருக்கு என்கிட்ட. பின்னா போட்டு கேட்டேன். சரி ஓகேம்மா, போட்டு காமி. ஆன்லைன் ஓபன் பண்ணா ஏகப்பட்ட சாட்டிங். மேல கீழே எமதருமே உங்களுக்காக வெயிட்டிங். அவங்க ஹஸ்பண்டோட வாழ நினைக்கிறாங்க. చీచి చీరను నీచి చీచి చీరను నీ చీర చీర చీ. அட காதலிச்ச நண்பர்களே, ஏ சோக கதை கேளுங்களே. சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்க? காதல் என்னும் பள்ளியிலே ஃபெயிலா போனேன் பாருங்களே. அவங்க லவ் பண்ணலன்னு சொன்னாங்கனால தான் நான் வந்தேன் மேடம். இவ்வளவு தூரம் நேரிக்கு வந்தது. அவளை மறக்க முடியல, என்னால வெறுக்க முடியல. சரி, ஒரு பொண்ணை லவ் பண்றீங்களா ஆமா, நீங்க? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு, எல்லாம் விட்டு போயிட்டாங்க மேடம். புருஷனா முத போனியே கள்ளக்காதலா? இவங்க பண்ண காரியம் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிக்கல? என்ன பண்ணாங்க? வாட்ஸ்அப்ல 3:30 மணி வரைக்கும், நைட்டு 3:30 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்ல அப்படின்னா மேடம் சேட்டிங்கா இருக்கும். ஒரு வாரமா என்கிட்ட பேசல, ஒரு வாரமா மெசேஜ்ல எதுவுமே பண்ணல. ஆனா ஆன்லைன்ல 24 hours ஆன்லைன்ல இருக்கும். ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? இத்தனை நாள் லவ் பண்ண நல்லா ஜாலியா தான் மேடம் போச்சு. திடீர்னு வந்து நடுவில் வந்து எனக்கு ஐடில வந்து ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்றான். ஏ மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல, அப்புறம் இன்னொரு தடவை கொண்டாந்து உள்ள சொல்லுங்க. நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ, அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லி பேசினது. நீயா தான் வரேன், நானா உன்னை விலகிட்டேன். சிம்பிளா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போன மாதிரி போயிட்டாங்க மேடம். இத்தனை நாள நீ என்கிட்ட வந்து லவ் பண்ணதே உண்மை இல்ல, நீ பேசுறது உண்மை இல்ல, உன் மனசுக்குள்ள நான் இல்ல. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? பேசுவோம். பக்கத்துல ஒரு ஷாப்பிங் மால் போன வரும், என்னதான் போன் பண்ணி கூடுவாங்க. டெய்லி இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு மேடம். தூக்கிட்டு போய் வீட்டுல ஒன்னும், வீட்டுல இருந்து வேலையை ஒன்னும், வேலையில இருந்து வீட்டுக்கு வரணும், வீட்டுல இருந்து வேலைக்கு போனோம். மர்க்கா சொல்லு. தூக்கிட்டு போய் வீட்டுல ஒன்னும், வீட்டுல இருந்து வேலையை ஒன்னும், வேலையில இருந்து வீட்டுக்கு வரணும், வீட்டுல இருந்து வேலைக்கு போனோம். மர்க்கா மர்க்கா சொல்லு. தூக்கிட்டு போய் வீட்டுல ஒன்னும், வீட்டுல இருந்து வேலையை ஒன்னும், வேலையில இருந்து வீட்டுக்கு வரணும். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவனே உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி குனிடா. அந்த டிராபிக் எல்லாம் அடிச்சு பிடிச்சி நான் வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணா கொஞ்ச நேரத்துல தூக்கி எறிஞ்சு போன மாதிரி போயிட்டாங்க மேடம். காதல் கவிதையடா கிச்சி தூக்கி எறிஞ்சிட்டாடா டஸ்ட்பின்க்கு. எத்தனை வருஷமா பழக்கம்? ஜஸ்ட் ஒரு 6 months தான் மேம். மாசமா 6 மாசமா அப்புறம் எங்க தவிச்சேனே பூங்கொடிக்கு. 6 மாசமா அப்படியே பண்ணிருந்தா எரியுமே உங்களுக்கு. நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? எனக்காக ஜஸ்ட் நீங்க அவன் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க பேசினீங்க, நல்லா இருக்கும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மேடம் நான் உடனே ஒன்று சொல்றேன் மேடம். சீட் பண்றவன்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பா அவனே சீட் ஆயிடுவான். இது என்னடா புது பொருளியா இருக்கு? இல்ல மேடம், அது சொல்ல முடியாது மேடம். நீங்க இன்னும் அவங்கள லவ் பண்றீங்க? கண்டிப்பா மேம். அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆமா மேம். அடம் பிடிக்கிறிய நீ? என்னமா பிரச்சனை? எதுக்காக வந்தீங்க? என் புருஷன் கூட வாழணும், அந்த பையனுக்காக வாழணும். டேய் சட்டி, 2 பேரடா 3 பேரு? 3 பேரா? உங்க கூட ஒரு பையன் வந்தான்ல, யார் அது? எனக்கு தெரியும், அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பையன். அவன் ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை சொல்லிட்டேன். நீங்க என்னென்ன சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. இப்போ நீங்க ஓப்பனா பேசி முடிச்சுங்க, அவங்க ஹஸ்பண்டோட வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன் மாப்பிள்ள மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சுனே மாப்பிள்ள, என்னாச்சு? என்ன சொல்றாருன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க கூட வாழணும்னு நினைக்கிறாரு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். நான் என்னோட மைண்ட்ல ஒரே ஒரு வார்த்தை தான், எங்க ஹஸ்பண்ட் கூட நான் வாழணும், அவ்வளவுதான். கணவன கைய பிடிக்கணும், உனக்கு இந்த பையனை பிடிக்குமாமா? இல்ல மேம்,
நான் என் ஹஸ்பண்ட்காக தான் மேம் இப்போ சண்டை போறேன். வேற என்னப்பா கோயில் பேச்சு முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க போ போ. நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க. என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா. போறே இருக்கு, போன்ல ரெக்கார்டிங்கோட இருக்கு என்கிட்ட. பின்ன போட்டு கட்டுறேன். சரி ஓகேம்மா, போட்டு காமிச்சு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. லவ் பண்ணலன்னா அவனை என்கரேஜ் பண்ணிருக்க நான் encourage பண்ணல. நான் இப்ப மெசேஜ் பார்த்தேன். உலகம் இன்பத்துக்கு எங்கி கிடக்கு, உலகம் ஊருக்கு ஒரு மாதிரி கிடக்கு. நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங். தெரியும் மேம் எனக்கு. புரியுதா? நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங். தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா, தத்துவம் பிறக்கட்டுமே தப்பு பண்ணேன்டா. தப்பான ஒரு ஐடியா. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? சூசைட் பண்ணி டெய்லி சூசைட் மேம். அவங்க டெய்லியும் போன் பண்ணி லேண்ட்லைன்ல நான் சூசைட் பண்ணிக்குவேன், நான் எதனா பண்ணிக்குவேன். ஒரு நிமிஷம். இனிமே தூக்கு போடுறா எனக்கு ஆள் சொல்லி அனுப்பு, வந்து ஒரே அடியா தொங்க விட்டு போயிடுறேன். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கம்பெனி மூலியமா எனக்கு ஒரு கடையில அமிச்சாங்க. அங்க இவன் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பேசணும். சரி, இவன் தான் பேசினது. ரொம்ப ஓப்பனா சொல்றேங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பையன் இருக்கா, இல்ல நான் வாழணும்னா உன் கூட தான் வாழுவேன், இல்லைன்னா வாழ மாட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க, இன்னும் டிவோர்ஸே ஆகலையே, நாளைக்கு அந்த பேர் எடுத்து வச்சு அவனை ரொம்ப அசிங்கப்படுத்துவான். அவனுக்கும் உனக்கும் கள்ள உறவு இருந்ததா இல்லையாங்கிற உண்மைய எப்ப சொல்ல போறேன்? நான் சாகர போதா? நான் சொன்னேன், அந்த மாதிரி பையன் கிடையாதுமா, அவன் ஜஸ்ட் ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவன் வருவான். எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா அப்பா? எதுக்காக வந்தீங்க? என் பையனுக்காக, என் புருஷனுக்காக தான் மேடம் போய் மேடம், இது செம்ம நடிப்பு மேடம். நடிப்பு புளிப்புங்க எல்லாருக்கும் காக்கா வலிப்புங்க, நடிப்பு புளிப்புங்க எல்லாருக்கும் காக்கா வலிப்புங்க. போறே இருக்கு, போன்ல ரெக்கார்டிங்கோட இருக்கு என்கிட்ட. பின்ன போட்டு கட்டுறேன். சரி ஓகேம்மா, போட்டு காமிச்சு. ஆன்லைன் ஓபன் பண்ணா ஏகப்பட்ட சாட்டிங், மேலக்கிற யமதருமே உங்களுக்காக வெயிட்டிங். ஹஸ்பண்ட் கூட வாழணும்னா போய் வாழ, இல்லைன்னு சொல்ல. அது எதுக்கு நீ மிஸ்யூஸ் பண்ணதே? ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த? அதுவா, நான் தான் 2 வீலருக்கு டிரைவர் வச்சிருக்கேன்ல, தெரியாதா? நானே வேலைக்காரனா நானே 10 வாட்டி கூட்டு வந்து விட்டுறதுக்கு. 2 வீலருக்கு டிரைவரா? யாரு? இவர் தான் அந்த கில்லாடி டிரைவர். என்னமா வண்டி ஓட்டுறான் தெரியுமா? சான்ஸே இல்ல. என்ன பிரச்சனை நான் சொல்றேன். சின்ன பையன், உன் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ என்ன பண்றன்னா உன்னோட கன்வீனியன்ஸ்க்காக அவனை யூஸ் பண்ணிக்கிறான். டிராப் பண்ணறது, பிக்கப் பண்ணறது. பிக்கப் பண்ணது அப்ப அவங்க தான் வந்தாங்க, நானே வரல. நீ ஏன் போன? உனக்கு இந்த பையனை பிடிக்குமாமா? இல்ல மேம். அவங்க ஹஸ்பண்டோட வாழ நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சிட்ட அப்புறம் எனக்கு தேவையில்லை. நான் உங்களை டிராவல் பண்ண மாட்டேன். பண்ணாதீங்க. டோட்டலா விட்டுடுங்க. ஐயோ, அப்ப திரிசாவோட வாழ்க்கை திரிசா கிடைக்கலனா திவ்யா, அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னை கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். இனிமேல் நான் வந்து ஃபோன் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அவங்க லைஃப் அவங்க வாழட்டும், என் லைஃப் நான் வாழ்றேன். அவன் எனக்கு தூக்கி போட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி இல்ல. இவ சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட ரைட் இல்ல மேம். இப்போ நான் அடிச்சு சொல்லுவேன். போதுப்பா, முடியலப்பா, போப்பா. பண்ணவே இல்ல மேடம், இம்ப்ரெஸ் பண்ணல. எஸ் ஐ லவ் யூ இம்ரான் சொல்லிட்டு அவன் எப்படி மேடம் மெசேஜ் அனுப்ப முடியும்? மறுபடியும் முதல்ல இருந்தா முடியல எனக்கு இது கேட்கறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். போறே இருக்கு, போன்ல ரெக்கார்டிங்கோட இருக்கு என்கிட்ட. பின்ன போட்டு கட்டுறேன். ஒரு கேஸாடா, காலையில இருந்து உட்கார்ந்திருக்க. பரவாயில்லை, ஊருக்குள்ள உயிரோட இருக்க கூட. எவனா இந்த கேஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு